அறிவு என்பதன் இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், ஒரு பொருளின் விளக்கம் அதன் உள்ளே இருந்து வர வேண்டும், வெளியே இருந்து அல்ல. கல்லை தூக்கி மேலே எறிந்தால் ஏதோ ஒரு பூதம் அதை கீழே இழுக்கிறது என்று பழங்கால மனிதர்கள் நம்பினார்கள். இயற்கையாக நடக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு இயற்கைக்கு புறம்பான காரணங்களை காட்டினார்கள். கல்லை ஒரு பூதம் கீழே இழுத்தது என்னும் விளக்கம் கல்லில் இல்லை, அது கல்லிற்கு வெளியிலிருந்து வந்த விளக்கம். ஆனால் இரண்டாவது விளக்கமான புவியீர்ப்பு சக்தி கல்லின் இயற்கையில் இருக்கிறது. இங்கே விளக்கம் உள்ளே இருந்து வருகிறது. தற்கால சிந்தனை முழுவதிலுமே இந்த போக்கை நீங்கள் காண முடியும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், பொருட்களின் விளக்கம் அந்த பொருட்களின் இயல்பிலேயே உள்ளது. பிரபஞ்சத்தில் நடப்பதை விளக்க வெளியிலுள்ள உயிர்களோ பொருட்களோ தேவையில்லை. இதுதான் விஞ்ஞானம். ஒரு வேதியியல் விஞ்ஞானி வேதியியல் நிகழ்ச்சிகளை விளக்க பேயோ பூதங்களோ வேண்டியதில்லை. இயற்பியல் அறிஞரும் தமக்கு தெரிந்தவற்றை விளக்க இவற்றை நாடுவதில்லை. இவ்வாறே எல்லா விஞ்ஞானிகளும். விஞ்ஞானத்தின் இந்த அம்சத்தை நான் மதத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் மதங்கள் தயாராக இல்லை. அதனால்தான் அவை உடைந்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. தனது விளக்கம் உள்ளே இருந்து வர வேண்டும், பொருட்களின் இயல்பிலிருந்தே வர வேண்டும் என்று ஒவ்வொரு விஞ்ஞானமும் விரும்புகிறது. ஆனால் மதத்தினால் இத்தகைய விளக்கங்களை கொடுக்க முடியவில்லை. பிரபஞ்சத்திற்கு புறம்பாக சகுனக்கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற கொள்கை மிக பழங்காலத்திலிருந்தே நம்பப்பட்டு வந்திருக்கிறது. பிரபஞ்சத்திலிருந்து முற்றிலும் வேறான இத்தகைய ஒரு கடவுள் இருப்பது எவ்வளவு அவசியம் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அவர் தமது சங்கல்பத்திலிருந்து பிரபஞ்சத்தை படைத்தார், அவர்தான் அதனை ஆள்கிறார் என்று மதம் நம்புகிறது. இந்த வாதங்களை தவிர எல்லாம் வல்ல அந்த கடவுள் கருணையே வடிவானவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். இருந்தும் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. தத்துவ அறிஞர்கள் இந்த கருத்துக்களை பொருட்படுத்துவதில்லை. அடிவேரிலேயே தவறு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இந்த கடவுள் பிரபஞ்சத்திற்கான புற விளக்கம் தவிர அக விளக்கம் அல்ல. இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் எது? அதற்கு புறம்பாக வேறாக உள்ள ஏதாவது ஒன்றா? அதுதான் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறதா? கீழே விழுந்த கல்லிற்கு முதல் விளக்கம் சரியாக இல்லாதது போல் மதத்தை விளக்க இது போதுமானதாக இல்லை. அதனால் மதங்கள் தூள் தூளாக நொறுங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றால் சிறந்த விளக்கம் தர முடியவில்லை. ஒவ்வொன்றின் விளக்கமும் அதற்கு உள்ளே இருந்து வருகிறது என்னும் கருத்துடன் தொடர்பு உடையதுதான். அந்த கருத்தின் வெளிப்பாடுதான் இன்றைய பரிணாமவாதம். ஒரு பொருளின் இயல்புதான் மீண்டும் வெளிவருகிறது. காரியம் என்பது காரணத்தின் இன்னோர் உருவம். காரியத்தின் எல்லா சாத்தியக்கூறுகளும் காரணத்தில் இருக்கின்றன. படைப்பு என்பது பரிணாமமே தவிர புதிதாக ஆவது அல்ல. இதுதான் பரிணாமவாதத்தின் முழு கருத்து. அதாவது ஒவ்வொரு காரியமும் அதற்கு முந்தைய காரணத்தின் நகல், சூழ்நிலைகளினால் மாறுதல் அடைந்த நகலே. பிரபஞ்சம் முழுவதிலும் இதுவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாறுதல்களுக்கு விளக்கம் தேட நாம் பிரபஞ்சத்திற்கு வெளியே செல்ல வேண்டியதில்லை. விளக்கங்கள் உள்ளேயே உள்ளன. காரணத்தை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாதமும் மதத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது. உடைத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வதன் பொருள் என்ன தெரியுமா? பிரபஞ்சத்திற்கு வெளியே ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் மிக பெரியவர், அதற்கு மேல் எதுவும் அல்ல. இத்தகைய கருத்துடைய மதங்கள் இனி நிலைத்து நிற்க முடியாது. அவை தகர்ந்து கொண்டிருக்கின்றன.